இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் வந்துக்கூடிய ரயில்வே சம்மந்தமான வேலைவாய்ப்பு தாங்க பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாய்ப்பு ஆன் பண்ணி இருபாலருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தவரை வந்து ரயில்பட்டி தொழிற்சாலையில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியன் ரயில்வே இதற்கான அதிகாரப்பூர்வ நோட்டிஃபிகேஷனையும் வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 1010 காலி பணியிடங்கள் வந்து இதில் இருக்குது. இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னையில் தான் உங்களுக்கு வந்து வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 21/6/2024 நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஒரு ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரைனிங்கும் வந்து அவங்க எடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது. ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் முழுக்க உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்குது. மத்திய அரசு வேலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்தவரையே வந்து மொத்தம் 1010 வேகன்சி இருக்குதுன்னு சொன்னோம். அதில் வந்து கார்பெண்டர், ஃபிட்டர், பெயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டிங் இருக்குது. இதில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரெஷராக இருக்கிறவங்க எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷராக இருக்கிறவங்க ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியாது. PASAA அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. அது தவிர்த்துருக்கக்கூடிய கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், மெஷினிஸ்ட், பெயிண்டர் அப்படின்னு சொல்லி நிறைய போஸ்ட் இருக்குது. அதுக்கு எல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி XITI அப்படின்னு சொல்லக்கூடிய வேகன்சி வந்து இருக்குது. இந்த XITI இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரிஷியன் போன்ற வேலைவாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய நிறைய போஸ்ட்டுக்கு 50 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு XITI இருக்கக்கூடியவங்க வந்து MLT ரேடியோகிராஃபி, அதே மாதிரி வந்து MLT பேத்தாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி பார்த்திங்கன்னா இதில் கிடையாது. இதற்கு பதிலாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 10 வேக்கன்சி PASAA அப்படின்னு சொல்லக்கூடிய வேக்கன்சி வந்து இருக்குது. ஒட்டுமொத்தமாக 1010 வேக்கன்சி. இந்த வேக்கன்சி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ICFலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து ஆல்ரெடி ITI முடித்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா வந்து ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மெஷினிஸ்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அல்லது வந்து பார்த்திங்கன்னா 12th பார்த்திங்கன்னா சயின்ஸ், மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து NTC அதாவது நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒகேஷ்னல் ட்ரைனிங் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அல்லது ஸ்டேட் கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா ஒகேஷ்னல் ட்ரைனிங் வந்து 1 இயர் எடுத்துருக்கான சான்றிதழ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கப்புறம் வந்து கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டர் இந்த வேகன்சிக்கு 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். 10th வந்து 50% மார்க்கு. அதே மாதிரி அண்டர் 10+2 சிஸ்டத்தில் வந்து படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இவங்களுக்கும் ITI சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். ப்ரோக்ராம் அண்டு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டண்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு மினிமம் 50% மார்க் வந்து எடுத்துருக்கணும். இவங்களுக்கும் வந்து NTC சர்டிஃபிகேட் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரில் வந்து கேட்டிருக்காங்க. அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய இந்த கோர்ஸ் பண்ணவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷராக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மெஷினிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 10th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களும் வந்து 10+2 சிஸ்டத்தில் சயின்ஸ், மேக்ஸ்லாம் எடுத்து படித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கார்பெண்டர், பெயிண்டருக்கும் சேம் அதே மாதிரியே இருக்குது. வெல்டருக்கும் வேக்கன்சி இருக்குது. MLT சொல்லக்கூடிய ரேடியாலஜி அண்டு பேத்தாலஜி டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்ஸ், மேக்ஸு, பயாலஜி இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படிச்சிருந்தால் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா முழுக்க வந்து ஃப்ரெஷராக இருக்கிறவங்க ITI முடிச்சிருக்க தேவையில்ல, 10th 12th படிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் XITI கொடுத்துருக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ITI முடித்தவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த வேக்கன்சிலாம் பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் பீரியட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீஃபாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரெஷர் வந்து 2 இயர் வந்து ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெல்டருக்கு வந்து 1 இயர் அண்டு 3 month வந்து ட்ரைனிங். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக ட்ரைனிங் பீரியட். ஏஜ் லிமிட் 15லேருந்து 24க்குள்ளே பார்த்தீங்கன்னா ITI பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணணும். ITI பேக்ரவுண்ட் இல்லாதவங்க 15லேருந்து 22 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th முடித்தவங்க ஃப்ரெஷராக அப்ளை பண்ணாங்கன்னா 6000. அதேமாதிரி ஃப்ரெஷராக 12th முடித்தவங்க அப்ளை பண்ணால் 7000. XITI பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 7000 வந்து கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரை நிறைய பேர் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் யாரெல்லாம் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து SC, ST, PWD, உமன் கேண்டிடேட் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து 100 ரூபா பே பண்ணணும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களுடைய அஃபீஷியல் லிங்க் கொடுத்துருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வாங்க. இந்த பேஜில் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 21/6/2024 ஈவினிங் 5:30 மணிக்குள்ளே அப்ளை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளே தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்.
இல்லை அப்படின்னா வந்து உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியாது. டேட் வந்து முடிஞ்சிடும். லிங்க்கும் வந்து டிசேபிள் பண்ணிடுவாங்க. இதற்கு அப்ளை பண்ண வில்லிங் உள்ளவங்க உடனே போயிட்டு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் இங்கே இருக்குது. அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை ஆன்லைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இந்த இதில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் வந்து இருக்கும். பேமெண்ட் கேட்வே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து முழுக்க அரசு இணையதளம் gov.in கொடுத்துருக்காங்க. இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேகன்சி இருக்குது. அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.